சில பேரால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதனால தான் நிறைய பேட் கமெண்ட்ஸ்லாம் வருது. நல்லா இல்ல, நல்லா இல்ல. எல்லாருக்குமே என்கரேஜ் பண்ற மாதிரி இருந்துச்சு. இந்த சங்கின்ற வார்த்தை எவன் கண்டுபிடிச்சானோ பைத்தியக்காரங்க என்ன பொறுத்த வரைக்கும். படம் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருக்குண்ணா. இந்த படம் பார்த்தோம், நல்ல சிறப்பா இருந்தது. இந்து முஸ்லீம் ஒத்துமையா இருப்பாங்க, காலகாலத்துக்கு ஒத்துமையா இருப்பாங்க. வாழ்த்துக்கள். படம் நல்லா இருந்தது ப்ரோ. ரஜினி ஆக்டிங் ஆஸ் யூஷுவல் எப்பவுமே அவர் சூப்பரா தான் நடிப்பார், சொல்ல வேண்டும். பட் ஆனா இது என்னன்னா, ஒரு இப்போ எல்லாமே ஜோயலா இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பண்ணது வந்துட்டு கொஞ்சம் பாராட்ட வேண்டிய விஷயம் தான். ஏன்னா இப்போ இந்து முஸ்லீம் அப்படி எதுவுமே இல்லை. எக்ஸாம்பிள் இப்போ ராமர் கோயில்லாம் கட்டிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ரிலீஸ் வராம இருந்திருந்தா மேபி இன்னும் ஹிட் ஆயிருக்கும் இந்த படம். சில பேரால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதனால தான் நிறைய பேட் கமெண்ட்ஸ்லாம் வருது. நல்லா இல்லை, நல்லா இல்லைன்னு. ஆனா ஆஸ் யூஷுவல் ஒரு இதுவா பார்க்கும்போது யங்ஸ்டருக்கு இல்ல இல்ல நல்ல கமெண்ட் இதுல இருக்கு. இது பார்க்கணும்னா பட் நல்ல ஒரு என்ன சொல்றது, எந்த ஒரு மதத்தையோ எதையும் பின்பற்றாம ஒரு சோசியல் இதுவா வந்து அவேர்னஸோட வந்து பார்த்தோம்னா கண்டிப்பா வந்துட்டு பிடிக்கும். இதை வந்து மோஸ்ட்லி வந்துட்டு நிறைய வந்துட்டு இந்துக்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, தவிர முஸ்லீம்கால கண்டிப்பா வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அது ஒரு மைண்ட் தாட்டோட தான் இது வந்து பார்க்கணும். படமா பார்த்தா நல்லா இருக்கும். படத்தை பார்த்துட்டு போயிட்டு நம்ம இந்து முஸ்லீம்ன்ற கான்செப்ட் எல்லாம் இல்லாம பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும் படம். அப்படிலாம் இல்லை, நல்லா தான் இருக்கு. அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியுதுன்ற சில விஷயத்த வந்துட்டு அவங்க அதை வந்துட்டு பேட் ரிவ்யூஸா போடுறாங்க. படம் நல்லா தான் இருக்கு ஆஸ் யூஷுவல். ரஜினி நல்லா நடிச்சிருக்காங்க, எல்லாரும் நல்லா தான் நடிச்சிருக்காங்க. மூணாவது முறை பார்த்துன்னு இருக்காங்க சார். நான் ஃபர்ஸ்ட் டே பார்த்தேங்க, அப்புறம் சண்டே பார்த்தேன், இன்னைக்கு வெனஸ்டே பார்த்துன்னு இருக்காங்க. இன்னைக்கு ஃபேமிலியோட வந்திருக்காங்க. இல்லை படம் ரொம்ப நல்லா இருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நான் மெயினாக வந்து ரஜினி சாருக்காக, ஏஆர் ரஹ்மானுக்காகங்க. இவங்கள அன்னைக்கு சொல்ல மறந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் டே ஐஸ்வர்யா மேம் நிஜமாலே பாராட்டினாங்க. ஒரு லேடியா இருந்து ரொம்ப நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா புரியுதுங்க சார். நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு புரிஞ்சிச்சுங்க. கொஞ்சம் டூரேஷன் கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி இருக்குங்க. சில இடத்துல கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டா முடிச்சிருக்கலாங்க. ஆனா மற்றபடி படம் ரொம்ப நல்லா இருக்குங்க, எங்கேயுமே போர் அடிக்காம போகுதுங்க. ஃபேமிலியோட பார்க்கலாங்க. அது நான் இன்னைக்கு ஃபேமிலியை கூட்டின்னு வரணும். ரொம்ப அவங்களுக்கும் பிடிச்சிருக்குங்க, பையனுக்கும் பிடிச்சிருந்துங்க, ஒய்ஃபுக்கும் பிடிச்சிருந்துங்க. எல்லாருமே அவங்க பாட்டு கரெக்டா பண்ணிருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் சொல்லவே வேணாங்க, ரொம்ப ஹார்ட் டச்சிங்னா அது ரஹ்மான் சாரோட மியூசிக் தாங்க. இல்ல அது சில பேர் பாலிடிக்ஸ்னால அப்படி இது பண்றாங்க. இவரு ப்ளூ சட்டை மாறன்லாம் படம் பார்த்தாரா இல்லைன்னு தெரியலங்க, உடனே நல்லா இல்ல ஃபிளாப் அப்படி இப்படி அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. படம் ஹிட்டு தாங்க. அது இன்னைக்கு இப்போ ஃபுல்லு தான் ஆச்சுங்க. அன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் டே வந்த அன்னைக்கும் ஃபுல்லா தான் இருந்துச்சு, சண்டேவும் ஃபுல்லா தான் இருந்துச்சுங்க. 3 நாளுமே ஃபுல்லா தான் நான் பார்த்தேங்க. என்னைக்குமே தியேட்டர் சீட் காலி அந்த மாதிரிலாம் எதுவுமே பார்க்கல. ஆமா அது சில பேருங்க அதாங்க, அந்த இவர் மாதிரி ஆளுங்க தாங்க அதெல்லாம். மற்றபடி படம் நல்லா இருக்குங்க. சொல்றவங்க பைத்தியக்காரனுங்க என்ன பொறுத்த வரைக்கும். கண்டிப்பா, ஏன்னா என் கூட இருக்கவங்க பாதி பேர் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் தாங்க, அவ்வளோ க்ளோஸா இருக்குவாங்க இன்னைக்கு வரைக்கும். சும்மாங்க இந்த அந்த சங்கின்ற வார்த்தை எவன் கண்டுபிடிச்சானோ பைத்தியக்காரங்க என்ன பொறுத்த வரைக்கும். ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருந்துச்சுண்ணா, சூப்பரா இருந்துச்சு. எனக்கு தெரியல, எனக்கு பிடிச்சிருந்ததுண்ணா. இல்ல என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு, அவ்வளவுதாண்ணா. நல்லா இருந்துச்சு. ரஜினி சார் மாசம் இல்ல அப்படின்றாங்க. அப்படிலாம் இல்லைண்ணா, அவருக்கான டைம்ல அவரு அப்படி எடுத்திருக்காங்க. அது அவருக்காக சூட் ஆகுது ஆக்சுவலா. இன்னுமே அவரும் பண்ணிட்டே இருந்தா மத்தவங்களுக்கும் அவர் வந்து எந்த பண்றாரு மத்தவங்கள, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூவில அப்படிதான் இருந்துச்சு கருத்து. ஆக்சுவலா எல்லாருக்குமே என்கரேஜ் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஆமா பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம். பிடிச்சிருக்கு, நல்லா தான் இருக்கு. புரியுது. ஃபர்ஸ்ட் வந்து இந்து முஸ்லீம் இருக்குல்ல, அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து கலந்து அவங்க எல்லாரும் ஒன்று மாதிரி பார்க்குறாங்க, அப்புறமேட்டு பிரியிறாங்க, திரும்பி கூடுறாங்க. இதான் கான்செப்ட், மொத்தமாகவே இதான் படம். நல்லா இருக்கு. பார்க்கலாம், நல்லா இருக்கு.